நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். விளக்கம். நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் பைக் திருட்டு, 3 பேர் கைது, 8 பைக்குகள் பறிமுதல். காரைக்கால் மாங்கனி திருவிழா, மாங்கனிகளை வீசி வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள். இன்றைய முக்கிய செய்திகள். இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் நடைபெற்ற உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். 63 நாயன்மார்களில் அமர்ந்த நிலையில் இருப்பவரும் அம்மை அப்பன் இல்லாத இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றினை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வை இன்றும் நம் கண்முன் கொண்டுவரும் அத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் காரைக்காலில் நடைபெற்றது. முக்கணிகளில் முதற்கனியான மாங்கனிக்கு முக்கியத்துவம் அளித்து நடத்தப்படும் மாங்கனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி இரவு விக்னேஸ்வர பூஜை மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி பரமதத்தருக்கும் புனிதவதி என்றழைக்கப்படும் காரைக்கால் அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான சிவபெருமான் கைலாசநாதர் ஆலயத்திலிருந்து பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி பவழக்கால் விமானத்தில் வேத பாராயணத்துடன் மங்கள வாத்தியங்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வீடுகளில் இருந்தும் வீட்டு மாடிகளில் இருந்தும் மாம்பழங்களை வீசி எறிந்தனர். அம்மாம்பழங்களை கீழே நிற்கும் பக்தர்கள் தாவி தாவி பிடித்தனர். பக்தர்கள் வீசி எறியும் மாம்பழங்களை பிடித்து உண்டால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் GNS ராஜசேகரன் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாங்கனி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் முழுவதும் திருவிழா கோலம் கொண்டுள்ளது. இதனையொட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பைக் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது, 8 மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் வாகன திருட்டு சம்பந்தமாக TAG சத்யசுந்தரம், சட்டம் ஒழுங்கு சீனியர் SP கலைவாணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கு சரக காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் நாகராஜ் ஜதி மேற்பார்வையில் சேதிரப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் வடக்கு சரக குற்றப்பிரிவை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜ், தலைமை காவலர்கள் மற்றும் சேதிராப்பட்டு காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர் டேவிட் ஆகியோர் சிறப்பு வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் சேதிராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட துத்திப்பட்டு எல்லை பகுதியில் சேதிராப்பட்டு தொண்டமானத்தம் சாலையில் சோதனை நடத்தினர். அப்போது தொண்டமானத்தத்தில் இருந்து துத்திப்பட்டு நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களை நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் வாகனத்தை நிறுத்துவது போல் நிறுத்திவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பியோட முயன்றனர். உடன் காவலர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்களில் முதல் நபர் புதுச்சேரி TR நகரை சேர்ந்த பாபு என்கிற ஆனந்த பாபு, வயது 39, தற்காலிகமாக தமிழகம் கூட்டேரிப்பட்டில் வசித்து வருகிறார். 2ஆம் நபர் கூடப்பாக்கம் நடுத்தருவை சேர்ந்த பாலமுருகன், வயது 40, 3ஆம் நபர் திண்டிவனம் முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடேசன், வயது 25 என தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் கடந்த 4/6/2026 அன்று காலை சேதிரப்பட்டு தொண்டமானத்தம் முதன்மை சாலையில் உள்ள மதுபான கடையின் முன்பிருந்து திருடப்பட்டது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர்.
பின்னர் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது பாபு என்கிற ஆனந்தபாபு ஆடம்பரமாக வாழ்வதற்கு பணம் தேவைப்பட்டதால் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளில் ஈடுபட்டதாகவும் 8 மோட்டார் சைக்கிள்களை திருடியதாகவும் தெரிவித்தார். அதில் 3 மோட்டார் சைக்கிள்கள் சேதராப்பட்டு காவல் நிலைய சரக எல்லைக்குள்ளும், 2 மோட்டார் சைக்கிள்கள் மயிலம் காவல் நிலைய சரக எல்லைக்குள்ளும், 1 மோட்டார் சைக்கிள் ஆரோவில் காவல் நிலைய சரக எல்லைக்குள்ளும், 1 மோட்டார் சைக்கிள் கண்டமங்கலம் காவல் நிலைய சரக எல்லைக்குள்ளும் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் திண்டிவனம் காவல் நிலைய சரக எல்லைக்குள்ளும் திருடப்பட்டதாகவும் கூறினர். அதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்து திருடிய 8 மோட்டார் சைக்கிள்களையும் அவர்களிடமிருந்து போலீசார் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பக்தர்கள் திரளாக பங்கேற்ற நிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வு அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும். ஆனால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழா தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பொருளர் அருள் செல்வம், துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் கவிஞன் நானோர் கால கணிதம் என்னும் தலைப்பில் கலைமாமணி வழக்குரைஞர் கோவிந்தராசு தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது. கவியரங்கத்தில் புதுவை பிரபா குமரவேலு, யாழ் தமிழன் அருள்ராஜ், தேவி ஆகியோர் கவிதை வாசித்தனர். இவ்விழாவில் காவியத்தாயின் இளைய மகன் என்னும் தலைப்பில் செந்தமிழ் அருவி கலைமாமணி கலக்கல் காங்கேயன் கண்ணதாசன் பாடல் வரிகளில் மிக சிறந்த கொள்கை கோட்பாடுகளையும் நயமாக பாடல் எழுதும் திறனையும் கவியரசரின் பல்வேறு சிறப்புகளையும் நகைச்சுவையோடு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் பைந்தமிழ் பற்றாளர் ஆளவந்தார் சித்தன் அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசன் என்னும் விருதினை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் தமிழ் மாமணி உசேன்,
பொருந்தர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், பாலசுப்பிரமணியன், முனைவர் பாரதி, பாலகிருஷ்ணன் மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி MS ராஜா நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும், சாலை போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி இன்று தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் முறைகேடுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் அவர் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் மீது நடத்திய சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேலின் விசாரணையின் சட்டப்பூர்வ தன்மையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி நிர்வாக அமைப்பில் செய்யப்பட்ட மாற்றங்களையும் அதன் விளைவுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும், சுகாதாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையுமான அதிகாரிகள் நிம்மதியாக பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் இயக்குனர் செவ்வேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மருத்துவர் அதிகாரிகள் அசோசியேஷன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. அசோசியேஷன் தலைவர் அன்பு செந்தில் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதை எதிர்ப்பு தின பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பாரத மாதா ஒருங்கிணைந்த மதுபோதை மருத்துவ சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம், மதர் ட்ரஸ்ட் வெளிப்புற போதை விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை மையம் சார்பாக போதை எதிர்ப்பு தின பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே துவங்கிய பேரணியை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA பேரணியை துவக்கி வைத்தார். நிகழ்வில் ஏராளமான மாணவ மாணவிகளும் சமூக சேவகர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பலர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை இயக்குனர் ராகணி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், மருத்துவ மற்றும் செவிலிய கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு போதைப்பொருள் மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை காந்தி திடல் வரை பேரணியாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் பைக் திருட்டு, 3 பேர் கைது, 8 பைக்குகள் பறிமுதல். காரைக்கால் மாங்கனி திருவிழா, மாங்கனிகளை வீசி வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.